ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம ஸ்மால் கேப்ல டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதை பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுல பாக்குறப்போ குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு. ஏன் இதுதான் டாப்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சிஏஜிஆர் லாஸ்ட் 10 இயர்ல பாத்தீங்கன்னா மொத்த எல்லா ஃபண்ட்ஸை கம்பேர் பண்றப்போ பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வாலட்டிலிட்டி அதிகமா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கிறதுனால இது டாப்ல வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஏன் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அகைன் அவங்க ரிட்டர்ன் இது குவாண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கொஞ்சம் யூனிக் பிளேயரா இருக்காங்க. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டேட்டிவாவும் கொஞ்சம் நிஷ் பிளேயர்ஸா செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க வந்து செகண்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஏன் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் கன்சிஸ்டன்டா நல்லா தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட டவுன் சைட் ரிஸ்க், சப்போஸ் நீங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஃபண்ட் செலக்ட் பண்றப்போ உங்களோட டவுன் சைட் ரிஸ்க் மொத்த ஸ்மால் கேப் ஃபண்டை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். ஏன் இவங்களுக்கு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ நேச்சர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவங்க செலக்ட் பண்றது ஓரளவுக்கு டிஃபென்சிவான பிளேயர்ஸா செலக்ட் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல போடுறதுனால அவங்களோட சேஃப்டி வந்து கொஞ்சம் மொத்த பிளேயர்ஸை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கும். இந்த வீடியோல சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க நாலேஜ் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.